இல்ல சாதாரண மனிதர்கள் நமக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ ஆக்சுவலி லேடிஸ் மட்டும் சொன்னேன். இப்போ நிறைய லேடிஸ் இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னுவாங்க. ஆனால் அதுவே பெரிய வேலை தான். நம்ம தப்பு சொல்ல விரும்பலாம். இருந்தாலும் அது வெளியே வரது நிறைய பேர் கஷ்டம். இப்போ வீடுகள் அதே விஷயங்கள் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதே வீடு நமக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தை குட்டி நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே வந்து ஒரு விஷயம் ஒரு வியாபாரத்துக்கோ நல்ல விஷயத்தோ தெரிஞ்சு தான் வந்துடும். இப்போ லேட்டாக ரொம்ப லேட்டாக தூங்கணும், ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம். லேட்டாக வீட்டில் என்ன பண்ணுவோம், நேற்றுக்கு சாப்பாடு கரெக்டாக டைம்லாம் மறுபடியும் வீட்டு சண்டை போட்டு நான் நேரத்து டைம் சாப்பாடு தர மாட்டியா, டீ தர மாட்டியா சொல்லிட்டு சண்டெல்லாம் போட்டுருப்போம். இப்போ நீங்கள் வழிகள் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நான் எதுக்காக பண்ணுவோம், நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரியுமா கிடைக்குமான்ற ஒரு ஏற்றத்தில் வந்துருக்கும். எல்லாருக்கும் வேலைக்கு இருக்குது. 2 பேர் மட்டும் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களால தவிர்க்க முடியாத தான் நேற்று லீவ் போட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாலே அவங்க வேலைக்கு போனதால அதிகமான ஒரு பெரிய விஷயத்தை அவங்க பண்ண போகிறோம். அது அவங்க லேட்டராக புரியும்போது கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணிப்பாங்க. அவங்க நண்பர்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக போய் சொல்லுவாங்க, எதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுப்பாங்க. பண்ணிருக்கோம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு டீம் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் மெச்சூரிட்டி தான். எல்லாமே ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் தான். வாழ்க்கையில் அனுபவிச்சவங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி இடத்துல வந்துருக்கோம். யாருமே சின்ன இடத்துல நம்மளால கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மீட்டிங் கண்டிப்பாக சிறப்பாகும். திருப்பி நான் சொல்றேன், மீட்டிங்காக கொண்டு போவேன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் நேற்று இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். அதை பற்றி சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கான சந்தேகம் இருக்கா? நீ ஓப்பனாக பேசுங்க. நான் மட்டும் பேசுறது கிடையாது. மீட்டிங் நான் மட்டும் பேச கண்டிப்பாக தூங்கிடுவீங்க உங்களுக்கு சாப்பிட்டு. நீங்களும் கொஞ்சம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம கூட அடுத்த செஷனுக்கு போக முடியும். வெளியே அடுத்த ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே பேசிட்டு ஆகணும். ஏன்னா எப்பயுமே நம்ம சாப்பிட கேட்டால் தான் போடுவோம். முடிவாயிடுச்சு ஆல்ரெடி. அதெல்லாம் வழியில் நடுவில் கண்டிப்பாக டீ கொடுப்போம். அது மட்டும் நடக்கும். மற்றபடி சாப்பாடு எடுத்துட்டு 4 மணி ஆகிடும். ஒரு சினிமா பார்க்க எவ்வளோ நேரங்க கம்மி பணம்? 2 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். சரிங்களா? 3 மணி நேரம் வரதுக்கு படத்துக்கு போகிறோம், செலவு பண்ணுறோம், போகிறோம். எதுக்காக போகிறோம்? ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்காங்க. படம் பார்க்கணும், அதுவும் வந்துடும். ஆனால் அதில் பெரிய பிரோஜனம் இருக்கானா பெருசாக இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து நான் படம் பிடிச்சிருக்கோம், படிப்படிகள் சில விஷயம் கிடைக்கும், நிறைய பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நாங்களாம் படம் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்க, பிசினஸ் மேனாக சொல்கிறேன், படத்தை என்ஜாய் பண்ணுவோம். அதில் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க, பிசினஸ் என்ன விஷயங்கள் இருக்குது நம்ம எடுத்துப்போம். நிறைய ஐடியாஸ் கிடைச்சி நிறைய படத்துல இருந்து இருக்கலாம். அது இது மாதிரி இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்தில் வந்து வேற மாதிரி விஷயமா இப்போ எல்லாமே கலந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இனிமே இப்போ பார்க்க போகிறது ஒரு படம் தான். கண்டிப்பாக 2 3 மணி நேரம் ஆகும். இன்டர்வெல்லாம் விட மாட்டோம். அது பாப்கார்ன் கேட்கறது பாப்கார்ன் ஐஸ்கிரீம் தான். அது இன்டர்வெல்னா ரெஸ்ட் ரூம் போனால் போகலாம், டீ தருவோம், எல்லாம் தூங்கிடுவோம். தூங்கிக்கலாமா? தூங்க விட மாட்டோம். அந்த மாதிரி படமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்காக உங்களை விருப்பம் ஏற்படுத்துக்காக மீட்டிங் நம்ம எடுத்து உங்களுக்கு பின்னாடி போகுது. இது நான் வேலை போடுறேன். முதல்ல எல்லாம் நோட் பண்ணுங்க. யார் யார் மேடம் டீடைல்ஸ்ன்றது கேதர் பண்றதுக்காக நோட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நோட் எடுத்துட்டு வராதவங்க எல்லாமே தெளிவா கொடுங்க. ஒரு டேட்டா வந்து டேட்டா கொடுங்க. ஸ்பீடா போலாம் சார், ஸ்பீடா போலாம். டைம் கம்மியா இருக்கா, ஸ்பீடா போலாம். நடுவுல ஏதாவது கேள்வி தான் நீங்க எழுதி கொடுத்துருவா சார். எழுதி கொடுத்துருவா. எழுதி கொடுங்க மேடம். நம்ம ஸ்பீடா கொண்டு போலாம். சரிங்களா? அதனால நடுவுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நான் பேசுறது ஸ்பீடா இருந்தா புரியலனா கேளுங்க. நான் விளக்கம் சொல்றேன். சரிங்களா? இப்போ கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் புடிச்சுட்டா உட்காருங்க. மேபி ரொம்ப முடியல உடல்நிலை சொல்றேன். வயசானவங்க ரொம்ப முடியல அப்படி படுத்துங்க. தப்பு கிடையாது. எல்லாமே தப்பா யோசிக்காதீங்க. இருந்தால் ஆனால் பேசி போகாதீங்க. சரிங்களா? ஆமா சரி, இதுக்காக தான சரி இந்த ப்ரோகிராமே. அப்ப இத நம்ம விட கூடாது. முடியல என்ன பண்ணுவோம்? அப்போ அவ்வளோ டைட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி நம்ம பண்ண போகுது. அவங்களாவே விருப்பம் இருந்து பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அதுக்கு மேல சார் சொன்னா அலர் அடிச்சுன்னு என்ன பண்ணுங்க? அந்த மாதிரி காரணம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க? ஆமா, அது நம்ம பிளஸ் எல்லாம் உட்கார எழுந்து நின்றுக்குங்க. எழுந்து போட்டு 24 மணி நிற்பேன், தூங்க உட்கார எதாவது பண்ணுவேன். எல்லாராலும் முடியாது. அதுதான் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஸ்பீடாக போயிடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இது பார்த்தோம். சார் மட்டும் தான் லேட்டாக இருக்கும். சார் உங்களை பற்றி ஒரு பண்ணுங்க. நேற்று ஆனால் அறிவு பண்ணிடும். அதே மாதிரி தயவுசெய்து ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. சரி, நடுவில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணி பேசாதீங்க. நான் பேசினா இல்லை, நீங்க என்ன பதில் சொல்றேன். கூட கூட பக்கத்தில் பேசாதீங்க தயவுசெய்து. அடுத்தது கண்டிப்பான ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பேர் சொல்லுங்க. பொதுவான ஒன்றை அறிமுகம் தான். எத்தனை அறிவு பண்ணிக்கணும். வேற யாரும் வேணாம் சொல்லுங்க. தேவி நாங்க ரியல் எஸ்டேட் பண்ற சார் சார் வணக்கம் சார். என் பேர் நாகராஜ். நாவடியில் வரேன்.
அவேர்னஸ் பேச கூப்பிட்டாரு டிஸ்கஸ் பண்ணி சரி நான் என்ன ரைட் தான் கூட ஓகே எனக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கலாம் சார் ஒரு நபருக்கு கைத்தறவு கொடுக்கலாமா? அதுவும் கேட்டு நம்ம முதல்ல பழக்கம் ஆயிடுச்சு. நான் சொல்லவே இல்லையே. பரவாயில்ல சார் 6 மாதம் இருக்கீங்க. அவங்க 3 பேர் சொன்னதுக்கே கேட்குது. அப்படி இல்லை. ஏன்னா சாருக்கு அதான் சொல்லிட்டு 6 மாதம் இன்னும் கண்டிப்பா வராங்க இல்லையா? அந்த ஆர்வத்துக்காக நம்ம அமைதியாக போடணும். ஓகே யா ஓகே சொல்லு. ஓகே சார். ஸோ அதான் நம்ம நேற்று கொடுத்தோம். அதான் ஒரு ஒன்லைனில் மட்டும் முடிச்சிடும் சார். நம்ம நிறுவனம் பேர் வந்து ஆஸ்க் ஃபவுண்டேஷன் சார். ஏஎஸ்கே ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. 2012 குளத்தூர் ரெட்டையில் இயங்கிட்டு வரோம் சார். நம்மளுடைய பேசிக்கான பிஸ்னஸ் தொழில் வந்து ரியல் எஸ்டேட் சார். வீட்டு மனை விற்கிறது, வீடு கட்டி கொடுக்குறது தான் நம்மளுடைய பிரதான தொழில். இதில் வந்து நிறைய விஷயங்கள் புதுமையாக என்னென்ன பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பண்ண போகிறத பற்றி அப்புறம் பேசலாம். பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் சரிங்களா? ஸோ நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு மனை வாங்கி கொடுத்துருக்கோம், நிறைய பேர் விட்டு கொடுத்துருக்கோம், நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ரியல் எஸ்டேட்டையும் தாண்டி எல்லாரும் ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு பண்ணாமல் ப்ளஸ் சம்பாதிக்க ஆசைப்படுறவங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட் வந்து நம்மளோட ஓன் கான்செப்டாக போட்டு நம்ம நிறைய விஷயங்கள் கோல்டு கொடுத்துருக்கோம், நிறைய ஸ்கீம் நிறைய அப்படி கொடுத்துருக்கோம். அது கொடுத்தது உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸ்வரி மேடம் இருக்காங்க. எத்தனை வருஷமா பார்த்தீங்க வந்து கூட மேடம் வந்து கூட 7 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து தேவி மேடம் ஒரு 5 வருஷம் இருக்கும். பாலகிருஷ்ணன் சார் ஒரு 7-10 வருஷம் இருக்கும் கூட. இப்போ இருக்கலாம் ஒரு 3 பேர் வந்து சீரியஸ். மேடம் நீங்களும் வந்துருக்கீங்களா கல்யாணம்? மேடம் ஒரு 6-7 வருஷமா வந்துருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ எல்லாருக்கும் பயம் இருக்கும். புதுசாக ஒரு நிறுவனத்துக்கு போகணும், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகும்போது அந்த கம்பெனி இருக்குமா இல்லையா, எவ்வளோ நாள் இருப்பாங்க, கண்டிப்பாக இருக்குமா இல்லை, அந்த பயம் தயக்கமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியுதுதான் சொல்கிறேன். என்னோட வீடு வந்து பெரம்பூர் சொல்லுவாங்க. பெரம்பூரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 40 இயர்ஸாக ஓன் ஹவுஸ் அங்கேயே தான், அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து இதுக்கப்புறம் ரயில்வேல இருந்தார். பெரம்பூர் லோக்கல் சொல்லுவாங்க, லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் அனுப்பிடலாம். அட்ரஸ் கொடுங்க. அங்கே தான் அங்கதான் பிறந்த தான் இருந்தது வரைக்கும். ஸோ நம்ம இங்கே தான் நம்ம இருந்தது, பசங்க தான் படிக்கிறாங்க, நம்ம இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் டிரான்ஸ்பரண்டாக பண்ணிடும். எது முடியுமோ அதை சொல்கிறோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் ஆகுறதோ அப்ஸ்டாண்ட் ஆகுறதோ மற்ற மாதிரி விஷயம் நம்மளால பண்ண முடியாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கும், அதாவது வந்து கமிட்மெண்ட்டாக இருக்கும், எந்த பிளானாக இருக்கும், நம்மளால் என்ன முடியுமோ அது பிளான் கொடுக்குறோம், என்ன ஆஃபர் கொடுக்கணும் அந்த ஆஃபர் கொடுக்குறோம். அது இது வரைக்கும் முடிஞ்சவரைக்கும் ஆனர் பண்ணிட்டு வரோம் சார். இதுதான் நம்மளுடைய பேசிக்கான விஷயம். இதை பற்றி தான் சொல்லுவோம். இதை பற்றி சொன்னால் 2 மணி நேரம் ஆகிடும். நான் பேசிக்காக சொல்லிடுறேன் ஏழை அப்படின்றதால. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் கேள்வி எதாக இருந்தாலும் தாராளமாக ஓப்பனாக கேளுங்க சரிங்களா? எதுவுமே நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம். யாரும் எல்லாமே அனுபவிச்சு லீடர்ஸ் தான், யாரும் பெரிய கஸ்டமர்ஸ் கிடையாது. எல்லாருமே வந்து விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எந்த சந்தேகமும் தாராளமாக கேட்கலாம். என்னால் முடிஞ்ச பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா? இதான் வந்து கம்பெனி இன்ட்ரடக்ஷன் சார். இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பற்றி நம்ம சிம்பிளாக பேசிடுவோம். அடுத்து பிளான் போடுவோம். ரியல் எஸ்டேட் பற்றி நம்ம வந்து வீட்டு மனைகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு கரண்ட் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியோட சேவ் பண்ணிட்டு